வணக்கம். இன்றைக்கு வகுப்பில் வழக்கு என்ற தலைப்பில் தகுதி வழக்கை பற்றி பார்க்க போகிறோம். முன்னர் வகுப்பில் இயல்பு வழக்கு அதனுடைய வகைகள் என்னன்னு பார்த்தோம். இந்த வகுப்பில் தகுதி வழக்கு அப்படின்னா என்ன, அதன் வகைகள் என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். தகுதி வழக்கு என்றால் என்ன? அவையோர் முன் பேசுவதற்கு தகுதியற்ற சொற்களை தவிர்த்து தகுதியான சொற்களை பேசுவதற்கு தகுதி வழக்கு என்று பெயர். எல்லாரும் கூடி இருக்கிற ஒரு சபையில் சில வார்த்தைகளை நாம் சொல்லக்கூடாது, அதற்கு மாறா வேறு சொற்களை நாம் பயன்படுத்தணும். இந்த வழக்கத்தை தான் தகுதி வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தகுதி வழக்கு 3 வகைப்படும்: இடக்கரடக்கல், மங்களம், குழு, குறி. இடக்கரடக்கல், இடக்கரடக்கல்னா இடக்கர் கூட்டல் அடக்கல், இதுதான் இப்போ பிரித்து சொல்லக்கூடியது. இடக்கரடக்கல் அப்படின்னா என்ன? பலர் முன்னே கூறுவதற்கு இடர்பாடாக தோன்றும் சொற்களை நீக்கி தகுந்த சொற்களால் தெரிவிப்பது இடக்கரடக்கல் எனப்படும். எல்லோரும் இருக்கும்போது சொல்வதற்கு நமக்கு கூச்சமாக இருக்கும். அப்படிப்பட்ட சொற்களை தவிர்த்து வேறு சொற்களால் நாம் சொல்கிறதுக்கு இடக்கரடக்கல் என்று பெயர். தொல்காப்பியம் இடக்கரடக்கலை அவையல் கிளவி என்கிறது. எடுத்துக்காட்டு பாருங்க. மலம் கழுவி வந்தேன் என்பதை கால் கழுவி வந்தேன் என்பது, எச்சில் கழுவி வருவேன் என்பதை வாய் பூசி வருவேன் என்பது, குழந்தை வெளியே போய்விட்டது, மலம் போய்விட்டதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக வெளியே போய்விட்டது அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது ஒன்றுக்கு போய் வந்தேன். இந்த வார்த்தைகளெல்லாம் இடக்கரடக்கல் சொற்கள். எல்லோரும் இருக்கும் அவையில் இவைகளை நாம் சொல்லக்கூடாது. அதைத்தான் நாம் இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததா மங்களம். மங்களம் அப்படின்னா என்ன? மங்களம் இல்லாத அமங்கலமான சொற்களை நீக்கி மங்களமான சொற்களால் பொருளை விளங்க வைப்பது மங்களம் என்பர். அதாவது எல்லாரும் இருக்கிற இடத்துல அமங்கலமான சொற்களை நாம் பயன்படுத்தக்கூடாது, மங்களமான சொற்களைத்தான் நாம் பயன்படுத்தணும். அப்பொழுதுதான் நன்மை நடக்கும். அதனால் மங்களம் அல்லாத சொற்களை சொல்ல மாட்டாங்க. எடுத்துக்காட்டு பாருங்க. இறந்தவரை இறைவன் அடி சேர்ந்தார், செத்து போயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லாமல் இறைவன் அடி சேர்ந்தார்னு சொல்கிறாங்க. அடுத்தது சிவலோக பதவி அடைந்தார்னு சொல்லுவாங்க, வைகுண்ட பதவி அடைந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இறந்தார், செத்து போயிட்டார் அப்படின்னு நேரடியாக அமங்கலமான சொல்ல மாட்டாங்க. அடுத்தது ஓலை, இதற்கு திருமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. விளக்கை அணை, விளக்கை அணைங்கிறது ஒரு அபசகுணம், நல்ல சகுனம் இல்லை, அதனால விளக்கை குளிரவை அப்படின்னு சொல்லுவாங்க. சுடுகாடு, இந்த சொல்ல நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நன்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்க. நச்சு பாம்பு, கடிச்சா உடனே மரணம் வரும். அப்படிப்பட்ட பாம்பை கூட என்ன சொல்றாங்கன்னா நல்ல பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கருப்பு ஆட்டை கூட அது நல்ல ஒரு சொல் அல்ல அப்படின்னு வெள்ளாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி மங்களம் அல்லாத சொற்களை நீக்கி மங்களமான சொற்களால் சொல்லுவதைத்தான் நாம மங்களம் அப்படிங்கிறோம். அடுத்ததா குழு குறி. குழு குறினா என்ன? ஒரு குழுவினர் தமக்கு மட்டும் புரியும் வகையில் ஒரு பொருளுக்கு குறிப்பாக சங்கேதமாக வழங்கும் பெயரை குழு குறி என்பர். அதாவது அந்த சொல் அந்த கூட்டத்தாருக்கு மட்டும்தான் புரியும், மற்றவர்களுக்கு அது புரியாது. இது எல்லா இடங்கள்லையும் இருக்கும், எல்லா துறைகளிலையும் இந்த குழு குறி சொற்கள் இருக்கும். அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். சில எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். பொற்கொள்ளர் பொன்னை பரி என்பர், வேடர் கல்லை சொல் விளம்பி என்பர், யானைப்பாகர் ஆடையை காரை என்பர், பெண்கள் வசம்பு இலையை பிள்ளை வளர்த்தி என்பர், வணிகர் 8 ரூபாயை பனிவெள்ளை என்பர், வணிகர் 3 ரூபாயை குணவெள்ளை என்பர். இப்படியெல்லாம் அந்த கூட்டத்திற்கு தெரிந்து அவர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய சொல்லத்தான் நாம் குழு குறி என்று சொல்கிறோம். சரி, அடுத்ததா இப்போ நம்ம பார்க்க போகிறது உலக வழக்கு, செய்யுள் வழக்கு அப்படின்னா என்ன? உலக வழக்கு நாம் இப்போ பார்த்தோம். 2 வகுப்பில் பார்த்த இயல்பு வழக்கும் தகுதி வழக்கும் தான் உலக வழக்கு சொற்கள். அதாவது இலக்கணமுடையது, இலக்கண போலி, மறு, இவைகளும் இடக்கரடக்கல், மங்களம், குழுக்குறி, இந்த 6மே உலக வழக்கு சொற்கள். உலக மக்களோடு நாம் பேசுவது. செய்யுள் வழக்கு என்று ஒன்று இருக்குது. அதுவும் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நன்னூல் நூற்பா 268 சொல்லு
சொல்லுது. பல்வகை தாதுவின் உயிர்க்கு உடல் போல் பல சொல்லால் பொருட்கு இடனாக உணர்வினில் வல்லோர் அணிபெறச் செய்வன செய்யுள் அப்படின்னு சொல்லுது. என்ன பொருள் அப்படின்னா, கவனிங்க. உயிர்க்கு இடமான உடல் 7 வகை தாதுக்களால் ஆனது. அதுபோல அறிவும் ஆற்றலும் கொண்ட புலவர்கள் எழுத்து, சொல், சீர், அணி, சந்தம் என அமைய பேசுவதைத்தான் செய்யுள் வழக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் உலக வழக்கு பார்த்தோம். செய்யுள் வழக்கு என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பெண் நடந்தால் இது உலக வழக்கு, நாம பேச்சு வழக்குல சொல்றது. இதுவே புலவர்கள் எப்படி சொல்றாங்கன்னா, கவிதை அழகோட அணி இழை தவழ்ந்தாள் அப்படின்னு சொல்றாங்க. இதன் பொருள் என்ன? பெண் நடந்தாள் தான் அர்த்தம். ஆனா அவங்க அதை சொல்லும்போது அணி இழை தவழ்ந்தாள்னு அழகுபடுத்தி சொல்றாங்க. தட தட என பேசினாள், இதுவே எப்படி சொல்றாங்க கவிஞர்கள்? சொல்மாறி பொழிந்தாள் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொல்வதைத்தான் செய்யுள் வழக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வகுப்புல வழக்கு என்பது பற்றியும் தகுதி வழக்கு, செய்யுள் வழக்கு என்பது பற்றியும் மிக தெளிவா தெரிந்து கொண்டோம். அடுத்த வகுப்புல வேறு இலக்கணத்தோடு நாம சந்திப்போம்.